வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 2028ஆம் ஆண்டில் மீண்டும் ஒரு கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படலாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தி கருத்து. கடந்த 10 ஆண்டுகளில் 2 அரசாங்கங்களினால் நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட செலவினங்கள் தொடர்பாக கணக்காய்வு நடத்துவதற்கு தீர்மானம். அனுர அரசாங்கத்தில் உள்ள மூத்த அமைச்சர் ஒருவருக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள எதிர்க்கட்சியினர். ஈஸ்டர் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி தொடர்பாக அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. தொடர்வது விரிவான செய்திகள். 2028ஆம் ஆண்டில் மீண்டும் ஒரு கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படலாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசும்போது அவர் இவ்வாறு கூறியதோடு, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியிலிருந்து கடந்த 6 மாதங்களுக்கு 6000 பில்லியன் ரூபாய் கடனை பெற்றுள்ளது. இந்த கடனுக்கான திருப்பிச் செலுத்தும் சுமையை மக்கள் தாங்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த சவாலுக்கு அரசாங்கம் எவ்வாறு தீர்வு காண இருக்கிறது என்பது இன்னமும் தெளிவாகவில்லை. மேலும் குறிப்பிட்ட அவர், தமக்கு ஆட்சியினை வழங்கினால் 6 மாதங்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று தேர்தலுக்கு முன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியிருந்தார். ஆனால் தற்போது 6 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் நாட்டில் எவ்வித மாற்றமும் நிகழ்ந்ததாக தெரியவில்லை. ஜனாதிபதி பொய்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும் உண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டங்களையே தற்போதைய அரசாங்கம் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தி வருகிறது என்பதை லால்காந்த இப்போது வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டுள்ளார். அரசாங்கம் பெற்ற 6000 பில்லியன் ரூபாய் கடன் வெளிநாட்டு கடனாக இல்லாவிட்டாலும் அதையும் திருப்பி செலுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது. சுற்றுலாத்துறையை தவிர அரசாங்கத்துக்கு வேறு எந்த உறுதியான வருமான ஆதாரமும் இல்லை. இந்த நிலையில் இத்தகைய கடனை கவனிப்பதற்கு அரசாங்கம் எந்த வழிமுறையை உருவாக்க உள்ளது என்பது கேள்விக்குரிய விஷயமாகவும் உள்ளது. சமீபத்தில் பட்டியலந்த விவகாரம் பேசப்பட்ட போதும் தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நெருங்கிய நட்புறவை தொடர்கின்றது. இதற்கெல்லாம் பயணிப்பதன் முடிவாக இன்னமும் சில ஆண்டுகளில் நாடு பேரதிர்ச்சியை சந்திக்க நேரிடும் என்றும் சுஜீவ சேனசிங்க எச்சரித்துள்ளார். வெளிப்படைத்தன்மை பற்றாக்குறை காரணமாக கடந்த 10 ஆண்டுகளில் 2 அரசாங்கங்களால் நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட செலவினங்கள் தொடர்பாக கணக்காய்வு நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது குறித்து அவசர கணக்காய்வு அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன கணக்காய்வாளர் நாயகத்திற்கு ஏற்கனவே அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் செலவின பற்றாக்குறை குறித்து எழுந்த விவாதங்களால் சபாநாயகர் திருப்தி அடையாததோடு கடந்த 10 ஆண்டுகளில் பல தனியார் நிறுவனங்கள் நாடாளுமன்ற கணக்குகளை கணக்காய்வு செய்திருந்ததையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகரின் அலுவலகம் தெரிவிக்கின்றது. இதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் தேவையற்ற செலவுகளை குறைக்கும் நோக்கில் பல நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் கணக்காய்வாளர் நாயகத்தின் பதவி தற்போது காலியாக உள்ள நிலையில் அந்த பதவிக்கு பொருத்தமான நபரை நியமிக்க அரசியலமைப்பு சபை வரும் 22ஆம் தேதி கூடுகின்றது. அதற்கமைய ஜனாதிபதி எதிர்வரும் சில நாட்களில் பொருத்தமான நபரின் பெயரை அரசியலமைப்பு சபைக்கு முன்வைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் WBC விக்ரமரத்ன கடந்த 8ஆம் தேதி ஓய்வு பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனுர அரசாங்கத்தில் உள்ள மூத்த அமைச்சர் ஒருவருக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சியினர் முன்வைத்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் கோரிக்கைகளை புறக்கணித்து அவர்களின் செயல்பாடுகளை தடுக்க அந்த அமைச்சர் முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த விடயத்தின் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் முறைப்பாடு செய்துள்ளார்கள். அந்த அமைச்சர் எதிர்க்கட்சியினருக்கு அநியாயமாக நடந்து கொள்வதோடு தம்மை வகுப்பின் மானிட்டராக நினைத்து செயல்படுகின்றார் என்றும் அவர்கள் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளனர். இந்த குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியின் முக்கிய உறுப்பினர்களான தயாஸ்ரீ ஜெயசேகர, ஹர்ஷ டி சில்வா, சாணக்கியன் ராசமாணிக்கம் உள்ளிட்ட பலர் இணைந்து முன்வைத்தனர். சமீபத்தில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற சர்வகட்சி கூட்டத்தின் முடிவில் இந்த விடயம் தொடர்பாக தகவல் பகிரப்பட்டது என்றும் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்குவது தொடர்பாக ஜனாதிபதி வெளியிட்ட கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் மைத்ரி குணரத்ன தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். இந்த முறைப்பாட்டை நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழுவில் பதிவு செய்ததை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து மைத்ரி குணரத்ன, உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசுக்கு எதிராக மக்கள் வாக்களிக்க கூடும் என்று புலனாய்வு அறிக்கைகள் மூலமாக அரசுக்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் பின்னணியிலேயே ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திசை காட்டி குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்படாவிட்டால் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட மாட்டாது என்று கூறி தேர்தல் விதிமுறைகளை மீறுவதற்கிடையான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். ஜனாதிபதியின் இந்த வகையான பிரச்சாரம் சட்டத்திற்கு முரணானது. யார் வெற்றி பெற்றாலும் அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்க வேண்டியது கட்டாயமாகும் என்றார். எனவே ஜனாதிபதியின் இந்த கருத்தை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் என்றும் மைத்ரி குணரத்ன வலியுறுத்தியுள்ளார். பிள்ளையான் என அறியப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் மூலம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான முக்கிய தகவல்கள்
குற்றப்புலனாய்வுத்துறைக்கு வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்னிலங்கை செய்தி ஊடகம் ஒன்றின் அறிவிப்பின்படி இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு பிள்ளையான் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த விசாரணைகளின் போது பல முக்கியமான சாட்சிகள் மற்றும் உண்மைகள் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதில் ஈஸ்டர் தாக்குதலுடன் பிள்ளையான் தொடர்புடையதாக கூறப்படும் தகவல்களும் உள்ளடங்கியுள்ளன. மேலும் எதிர்வரும் நாட்களில் ஈஸ்டர் தாக்குதலுக்கு தொடர்புடைய மேலும் பல சாட்சிகளை குற்றப்புலனாய்வுத்துறை முன்னிலையில் ஆஜராக செய்வதற்கான திட்டமிடல் இடம்பெறுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏப்ரல் 21ஆம் தேதி இடம்பெற்றிருந்த ஈஸ்டர் சம்பவத்தின் 6வது ஆண்டு நிறைவுக்கு முன்னதாக தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் கண்டறியப்படுவார்கள் என்று தற்போதைய அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருந்தது. அந்த வகையில் தொடரும் விசாரணைகளின் மூலம் முக்கியமான தகவல்கள் வெளிவருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தின் முக்கிய சூத்திரதாரி IS அமைப்பை என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் செய்தி நிகழ்ச்சிக்கான நேர்காணலில் கலந்து கொண்டிருந்த போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அதன்போது அவர் மேலும் கூறியதாவது, JR காலம் முதல் மஹிந்த ராஜபக்ச காலம் வரை இந்த நாட்டில் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. உயிர்த்த ஞாயிறு சம்பவமும் அதுபோன்ற ஒரு சோகமான நிகழ்வாகும். இந்த தாக்குதல் குறித்து எனக்கு தெரிந்த தகவல்களை நான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தெரிவித்துள்ளேன். அந்த தகவல்களை வெளியிடுவது அரசாங்கத்தின் பொறுப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் IS அமைப்பே உள்ளதாகவும் அமெரிக்காவின் CIA உளவுத்துறையும் இதை உறுதிப்படுத்தியுள்ளது என்றார். மேலும் கருணா மற்றும் பிள்ளையான் போன்ற கடந்த காலங்களில் சிங்கள பௌத்தர்கள் மற்றும் பௌத்த பிக்குகளை கொலை செய்தவர்கள் எனப்படும் நபர்களுக்கு எனது ஆட்சி காலத்தில் எந்த ஒரு அமைச்சு பதவியும் வழங்கப்படவில்லை என்றும் மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் கடற்படையுடன் நடைபெறவிருந்த போர் பயிற்சி ரத்து செய்யப்பட்டதாக சில ஊடகங்களில் வெளியான செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது. இந்தியாவின் அழுத்தத்தின் காரணமாக இலங்கையில் திட்டமிடப்பட்ட பாகிஸ்தான் கடற்படையுடனான பயிற்சி கைவிடப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் நேற்று செய்திகளை வெளியிட்டிருந்தன. இதை மறுத்த பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாகிஸ்தான் கடற்படையினர் சென்று மார்ச் 6ஆம் தேதி திருகோணமலை துறைமுகத்திற்கு வருகை தந்து இலங்கை கடற்படையோடு இணைந்து திட்டமிட்டபடி போர் பயிற்சியில் பங்கேற்றதை அடுத்து தங்களது பயணத்தை தொடர்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பயிற்சி ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படும் தகவல்களில் எந்தவிதமான உண்மை இல்லை என்றும் பாதுகாப்பு அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. நாட்டின் முக்கிய ஏற்றுமதி பயிர்களான தேயிலை, தென்னை மற்றும் இறப்பரின் உற்பத்திக்கு ஆண்டில் ஆரம்ப 2 மாதங்களில் குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கிறது. வறட்சியான காலநிலையால் கடந்த பிப்ரவரி மாதத்தில் தேயிலை உற்பத்தி 15.6 மில்லியன் கிலோகிராமாக குறைந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கடந்த வருடம் பிப்ரவரி மாதத்தோடு ஒப்பிடுகையில் இந்த வருடம் பிப்ரவரியில் ரப்பர் உற்பத்தி 5.3 மில்லியன் கிலோகிராமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் 178.1 மில்லியன் தேங்காய் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதுடன் இது கடந்த வருடத்தை விட குறிப்பிடத்தக்க அளவில் குறைவாகும் என்றும் மத்திய வங்கி தெரிவிக்கின்றது.